முக வசீகரத்திற்கான மிக அருமையான மருந்துகளை காண்போம். சிறியானங்கை இளம் துளிர்களை நல்ல இலைகளை பறித்து நன்கு மசிய அரைத்த விழுது 20 கிராம் அளவு எடுத்து 100 மில்லி காய்ச்சிய பசும்பாலில் நன்கு கலந்து காலை ஒரு வேளை மட்டும் குடித்துவிட வேண்டும். இவ்வாறு 48 நாட்கள் குடித்து வர முகம் வசீகரம் அதிகரிக்கும். அதனால் லட்சுமி கடாட்சம் உண்டாகி முகம் பார்ப்பதற்கே மிக அழகாக தோன்றும். மங்கையரும் மதிமயங்குவார். இதனால் மிகவும் சுத்தமான இடத்தில் வளர்ந்துள்ள அருகம்பில்லை பறித்து வந்து அவற்றின் கணுக்களை நீக்கி நன்கு மசிய அரைத்த விழுது 20 கிராம் அளவு எடுத்து அதனுடன் சுத்தமான பசுவெண்ணெய் 20 கிராம் சேர்த்து காலை மாலை இருவேளையும் 21 நாட்கள் சாப்பிட்டு வர முக வசீகரம் உண்டாகும். முகத்தில் வரக்கூடிய பரு கரும்புள்ளிகள் மறையும். முகம் தேஜஸ் பெற்று ஜொலிக்கும். இதனால் மிக அழகு உண்டாகும். இதையே தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிடலாம். 200 கிராம் இஞ்சியை மேல் தோல் சீவி சிறு வில்லைகளாக நறுக்கி 300 கிராம் தேனில் போட்டு 4 நாட்கள் கழித்து தினம் காலையில் ஓரிரு துண்டுகள் வெறும் வயிற்றில் ஒரு மண்டலம் 48 நாட்கள் உண்டு வர உடல் பிணிகள் அனைத்தும் நீங்கும். உடலிலுள்ள பித்தம் தணிந்து ஆயுள் பெருகும். நெஞ்சி வலிவும் மனோதிடமும் பெற்று முகப்பொலிவும் அழகும் உண்டாகும். இது ஒரு காயக்கற்ப மருந்து. இதனால் முகம் வசீகரப்படும். உடலில் உள்ள அனைத்து பித்த நோய்களும் நீங்கும். நரை திரை மாறும். முகத்தில் உள்ள சுருக்கங்கள் மறைந்து இளமை தோற்றம் உண்டாகும். இவ் அருமையான மருந்துகள் முக வசீகரத்திற்கு மிகவும் பயனுடையது. தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உயர் இரத்த அழுத்தத்தை சமநிலைக்கு கொண்டு வரும். மேலும் எண்ணெய் வடிவது முக சுருக்கம் கரும்புள்ளிகள் மறையும். இந்த எளிய மருந்துகளை பயன்படுத்தி முக வசீகரத்தை மிக எளிமையாக அடையலாம்.